கீஹோல் நெக் டிசைனோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதை நீங்கள் கிளாத்தில் நல்லா அயன் பண்ணிவிட்டு வெளியே ஒரு 1/4 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே நாட்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/4 இன்ச் தான் இருக்குது அப்படின்றதுனால ஏதாச்சும் ட்வீசர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சை நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கணும். நான் பேக் நெக்கில் ஒரு 1 இன்ச் கீழே கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நகராமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா அந்த டிசைனை சுற்றி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் ஸ்டிச்சஸ் படக்கூடாது. செக்யூர்டாக இருக்கிறதுக்காக டபுள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பிஞ்ச் பண்ணி அந்த டிசைனுக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணி அங்கங்கே நாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை டேர்ன் பண்ணி டேர்னிங் ஸ்டிச் கொடுக்கலாம். பட் ஹார்ட் குட்டியாக இருக்குன்றதுனால கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை டேர்ன் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் ரெடி ஆயிரும். இந்த 1/2 இன்ச் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஆர் நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். ஹெம் பண்ணால் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கீஹோல் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸே ஹைலைட்டடாக தெரியும்.